ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தண்ணி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி சிறுபருப்பு துவரம்பருப்பு ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் கப் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். நாம் செய்கிற இந்த சாம்பார் இது ஒரு 1 pot ரெசிபி. ஸோ எல்லாமே நம்ம இது கூட தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஊற வச்ச பருப்புலேயே ஒரு 4-5 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, பெருங்காயம், அப்புறம் சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு கடையிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாட்டரை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். நான் ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ நான் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் ஆட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு ப்ளஸ் ஒரு கொத்து கறிவேப்பிலை நல்லா தாளித்து அந்த பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வாட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே சீரகத்தூள், சாம்பார் பொடி இருந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது. அவ்வளோதான், நம்ம சூப்பரான தண்ணி சாம்பார் ரெடி. இது டிஃபன் கூடவும் சூப்பராக இருக்கும், ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன். பாய்.